பேரன்புக்கும் பெருமரியாதைக்கும் உரிய சமுதாயத்துடைய முன்னணி பெரியோர்களே, மேடையில் வீட்டிருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்கினுடைய நிர்வாகிகளே, திரளாக இங்கே வந்து சிறப்பித்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வக்ஃப் சட்ட திருத்த மசோதா 2024 இந்த மசோதா வக்ஃப் பில் அமெண்ட்மெண்ட் பில் என்று பெயர் வைத்து இந்திய நாடாளுமன்றத்தில் பிரேரணை செய்துவிட்டு பிரசுரித்து அது நாடாளுமன்றத்தில் பெரிய விவாதத்துக்கு ஆளாக்கப்பட்டு அந்த விவாதத்தில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சியை சார்ந்த முன்னணி தலைவர்கள் அத்தனை பேரும், இன்னும் ஒரு வகையில் சொன்னால் இன்று மத்திய அரசு ஆட்சியில் இடம்பெற்றிருக்கிற கூட்டணி கட்சிகளில் உள்ளவர்களும் சேர்ந்து இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்த மசோதா உடனடியாக நிறைவேற்றுவது சரியில்லை என்று எல்லோரும் சொன்ன அடிப்படையில் இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் உடனடியாக நிறைவேற்றாமல் வழக்கம் போல பாராளுமன்ற நடவடிக்கைக்கு ஒப்ப பாராளுமன்ற ஆய்வுக்குழுவுக்கு அது அனுப்பப்பட்டு விட்டது. இந்த ஆய்வுக்குழுவில் 31 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதனுடைய தலைவராக இருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள ஜெகதாம்பிகா பால் எம்பி அவர்கள்தான் இந்த பாராளுமன்ற செலெக்ஷன் கமிட்டி ஜேபிசி அவருடைய தலைவர். இதில் 31 பேரில் இவர் ஒருவர், மீதமுள்ள 30 பேர்களில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதில் இந்திய முஸ்லீம் லீக்குடைய இரு அவைகளில் உள்ள 5 பேரில் ஒருவர் கூட இல்லை. அது ஒரு குறைபாடு என்று அங்கேயே சொல்லப்பட்டது. தமிழ்நாட்டிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அருமை சகோதரர் ராஜா அவர்கள் எம்பி அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதோடு தமிழ்நாட்டிலிருந்து அப்துல்லா ராஜ்யசபையுடைய எம்பி அவரும் அது இடம்பெற்றிருக்கிறார். ஆக தமிழ்நாட்டிலிருந்து இந்த ஜேபிசி ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் 2 பேர். அந்த 2 பேரையும் இந்த கூட்டத்துக்கு அழைத்திருக்கிறோம். இது மிக முக்கியமாக ரஹ்மான் கான் அவர்களை இதற்கு சிறப்பு அழைப்பாளராக நாம் அழைத்திருக்கிறோம். ரஹ்மான் கான் அவர்கள் கர்நாடகத்திலே உள்ள மேலவை, சட்டப்பேரவை இதுகளில் பல ஆண்டுகளாக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். பாராளுமன்றத்திலும் அமைச்சராக இருந்தவர். 40-50 ஆண்டு காலமாக இந்த வக்ஃப் சட்டங்களை பற்றியே ஆய்வு செய்து
அதனுடைய நெளிவு சுழிவுகள் எல்லாம் தெரிந்து அதனுடைய சரியான தவறான கருத்துக்களை எல்லாம் புரிந்து அதனை ஒன்று சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞராக விளங்கக்கூடியவர் அவர். இது சம்பந்தமாக பல நூல்களையும் அவர்கள் எழுதியிருக்கிறார். இப்பொழுது பாராளுமன்றத்தில் இந்திய அரசிடத்திலே உள்ள 1995 சட்டம், அதற்கு திருத்த சட்டமாக 2013 உருவாக்கப்பட்ட இந்த வக்ஃப் சட்டம், அந்த சட்டம் கூட இந்த ரஹ்மான் கான் அவர்களுடைய கூட்டுக்குழுவினர் சொன்ன கருத்துக்களை அடிப்படையில் தான் அந்த திருத்த சட்டமும் இந்திய அரசியலே இப்பொழுது இருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய வக்ஃப் சட்டம் இந்த ரஹ்மான் கான் அவர்கள் அவருடைய கமிட்டி உருவாக்கிய சட்டம். இப்பொழுது இந்த மோடி அரசு இப்போ என்ன செய்திருக்குதுன்னு சொன்னால், 2013 உருவாக்கப்பட்ட அந்த சட்டம், அந்த சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வருவதாக சொல்லி அந்த சட்ட திருத்தங்களாக 44 திருத்தங்களை கூறி அந்த திருத்தங்களோடு நின்று விடாமல் அந்த திருத்தங்களின் பெயரால் சட்டத்தில் 44 திருத்தங்களை சொன்னதோடு 60-70 புதிய சேர்க்கைகளையும் சேர்த்து ஏறத்தாழ 100-160 திருத்தங்கள், சட்டத்தில் உள்ளதை நீக்கக்கூடியது, சட்டத்தில் இல்லாததை சேர்க்கக்கூடியது, சட்டத்தில் உள்ளதை திருத்தக்கூடியது, சட்டத்தில் உள்ளதை பாதியாக்குவது, சட்டத்தில் உள்ளதை முற்பகுதியை நீக்குவது, இந்த மாதிரி 100-150 இடங்களில் வக்ஃப் சட்டங்கள் திருத்தப்படுவதாக சொல்லி அந்த வக்ஃப் சட்ட திருத்தந்தான் 2024 என்று பாராளுமன்றத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அதை எதிர்த்து தான் இந்த கூட்டம் நடக்கிறது. இப்படிப்பட்ட சட்ட திருத்தம் சரியா முறையா இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதானா? ஏன்னா வக்ஃப் சட்டத்தில் இப்படி இருக்கிற சட்டத்தையே மாற்று திருத்தம் என்று சொல்லுவது வேறு. சட்ட திருத்தம் என்றால் ஒரு இடம் 2-3 இடம் சொல்லுவார்கள், அது தப்பு இது தப்பு என்று சொல்லுவார்கள். சட்டத்தில் உள்ள எல்லா அம்சங்களையும் எல்லாத்தையும் திருத்த சொல்லிக்கொண்டு சட்டத்தில் உள்ள அனைத்தையும் திருத்துவதாக சொல்லி அது வேறு புதிய சட்டம் என்று சொன்னாமல் திருத்த சட்டம் என்று பெயர் வைப்பது எந்த வகையில் நியாயம் என்று நமது ஜமாத்துல் உலமா சபை கேட்டிருக்கிறது. அதே மாதிரி தமிழ்நாடு வக்ஃப் போர்டு சம்பந்தமான நிர்வாகிகள் கூடி இது திருத்த சட்டம் அல்ல, இருக்கிற சட்டத்தை இல்லாமல் ஆக்கக்கூடிய சட்டம் என்று வக்ஃப் போர்டு சார்பாகவும் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். முஸ்லீம் லீகின் சார்பாக இந்தியாவிலே உள்ள அனைத்து மாநிலங்களில் இருந்து இந்த சட்டத்திற்கான திருத்தங்களை கூறுகிற நேரத்தில் இறுதியாக முஸ்லீம் லீகில் தயாரித்த ஹாரிஸ் பீரான் எம்பி அவர்கள் தயாரித்த இந்த சட்டத்தினுடைய இறுதி வடிவு என்ன என்றால், பல்வேறு அம்சங்களை சுட்டி காட்டி இந்த அம்சங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தம் இறுதியில் பார்த்தால் இது சட்ட திருத்தமாக தெரியவில்லை, நாட்டிலே உள்ள வக்ஃப் சட்டத்தை இல்லாமலாக்கக்கூடிய முயற்சி என்பது விளங்குகிறது. ஆகவே இந்த சட்டத்தை
நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். இதில் திருத்தங்கள் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அப்படியானால் அப்படிப்பட்ட திருத்தங்கள் யார் கொடுத்தது? நீங்களே கொடுத்துக் கொள்கிறீர்களா? அல்லது இந்த நாட்டிலே உள்ள மார்க்க மேதைகளை, இஸ்லாமிய அறிஞர்களை, அனுபவசாலிகளை வைத்து ஏதாவது ஆலோசனை பண்ணி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் திருத்தமாக கொண்டு வந்தீர்களா என்று அரசாங்கத்திடத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை முஸ்லீம் லீகின் சார்பாக வெளியிட்ட அறிக்கை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதில் பல்வேறு விஷயங்கள் இந்த வரக்கூடிய தலைவர்கள் பேச போகிறார்கள். முதல் விஷயத்தை நான் சொல்ல விரும்புவது, வக்ஃப் சட்டம் என்று இந்தியாவில் இருக்கிறது. அவர்கள் சொல்லக்கூடிய காரியம் சவுதி அரேபியா, ஓமான், துருக்கி, இப்படி உலக முஸ்லீம் நாடுகளிலெல்லாம் வக்ஃப் சட்டங்கள் என்பவை அந்தந்த அரசாங்கத்தில் உள்ள சட்டங்களாகத்தான் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது இந்தியாவிலே மட்டும் அரசாங்கம் சொல்லக்கூடிய சட்டமாக ஏன் இருக்கக்கூடாது என்று முதலிலே கேட்கிறார்கள். மற்ற முஸ்லீம் நாடுகள் எல்லாம் அரசாங்க சட்டமாக இருக்கும்போது இந்தியாவிலே எப்படி அரசாங்க சட்டமாக இல்லாமல் இருக்கிறது? குறிப்பாக போர்டு என்று வைத்து கொண்டிருக்கிறீர்களே, அது கலெக்டர் செய்யக்கூடிய காரியத்தை போர்டு ஏன் செய்ய வேண்டும்? ஆக இந்த கேள்வி கேட்கிறார். ஃபர்ஸ்ட் கேள்வி, முதல் கேள்வி என்ன சொன்னால், முஸ்லீம் நாடுகளிலே அரசாங்கத்துடைய ஒரு அம்சமாக, ஒரு பிரான்ச்சாகத்தான் இந்த வக்ஃப் விவகாரங்கள் இருக்கிறது. ஆனால் இந்தியாவிலே இதுவரை தனியாக இயங்குகிறது. இதுக்கான தனி சட்டம் இருக்கிறது. அரசாங்கம் என்ன சொல்லுகிறது சொன்னால், இந்தியாவிலே ஏன் தனி சட்டம் இருக்க வேண்டும், அரசாங்கத்துடைய ஒரு அங்கமாக ஏன் இருக்கக்கூடாது, அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார். ஒரு விஷயம் என்ன சொன்னால், முஸ்லீம் நாடுகளிலே அரசாங்க அமைப்பாக இருப்பதற்கு அங்கே முஸ்லீம் நாடுகள், முஸ்லீம் நாட்டிலே உள்ள அரசாங்கம் வக்ஃப்னா இது என்னன்னு தெரியும், வக்ஃப் சட்டம்னா என்ன தெரியும். நமது நாடு, இந்திய நாடு என்பது 4698 சமுதாயங்கள் வாழக்கூடிய நாடு. இது இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்களுக்கான உரிமை என்ன என்று அரசியல் சட்டம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. சிறுபான்மை மக்களாக உள்ள இந்த நாட்டிலே உள்ள மக்கள் அவரவர் மத அடிப்படையிலான பர்சனல் லா போன்றவை வைத்து கொள்ளலாம், வக்ஃப் சட்டங்களை வைத்து கொள்ளலாம், அதற்கான முறைகளை வகுத்து கொள்ளலாம் என்று அரசியல் சட்டம் சொல்லுகிறது. அப்படி அரசியல் சட்டம் சொல்லுகிற காரணத்தினாலே தான் இந்தியாவிலே உள்ள முஸ்லீம் சமுதாயத்துக்காக வேண்டி இந்த வக்ஃப் சட்டங்களே பிரிட்டிஷ்காரன் காலத்திலிருந்து உருவாக்கப்பட்டு இவ்வளவு காலமாக தனி சட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக போர்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதுக்குமான ஆல் இண்டியா கவுன்சில் வச்சுருக்கிறாங்க, ஒவ்வொரு மாநிலத்தில் வச்சிருக்கிறாங்க. இது எல்லாம் இப்போ இல்லாமல் ஆக்கிவிட்டு அரசாங்கத்துடைய ஒரு அம்சமாக ஆக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த சட்ட திருத்தத்தை முன்மொழிந்திருக்கிறாங்க. ஆகவே இது இந்திய அரசியல் சாசனம் நமக்கு வழங்கியிருக்கிற உரிமைக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஏற்பாடு. ரெண்டாவது, முஸ்லீம் நாடுகளில் முஸ்லீமாக உள்ள நிர்வாகிகள் முஸ்லீம் சம்பந்தப்பட்ட வக்ஃப்களை நிர்வகிப்பது வேறு. இந்த நாடு, இந்திய நாடு என்பது மதச்சார்பற்ற இந்த நாடு. மதச்சார்பற்ற இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் விவகாரத்தை, முஸ்லீம்களே நீக்கக்கூடிய விவகாரத்தை நாங்கள் தீர்த்து வைப்போம் என்று சொல்லுவது முறைகேடான போக்கு. அதைத்தான் நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்க்க வேண்டியதாக இருக்கிறோம். ஆக இந்த சட்டத்தினுடைய அடிப்படையே தவறானது.
அதனால்தான் இந்த வக்ஃப் திருத்த சட்டம் என்பது இது திருத்த சட்டம் அல்ல, வக்ஃபை இல்லாமல் ஆக்கக்கூடிய சட்டம், இல்லாமல் ஆக்குவதற்கான ஒரு சட்டம். அடுத்து இந்த சட்டத்தை, இந்த திருத்த சட்டத்தை பாராளுமன்றம் நிறைவேற்றுமானால் இந்தியாவில் உள்ள வக்ஃப் சொத்துக்கள் எல்லாம் அது வக்ஃப் சொத்துக்கள் என்ற பெயரில் இருக்காது, அரசாங்கத்துடைய சொத்துக்களாக மாறிவிடும், மாற்ற வேண்டிய நிலைமை வந்துவிடும் என்ற அடிப்படையிலே தான் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை தெளிவாக எதிர்க்க வேண்டும் என்று முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள அனைத்து சமூக அமைப்புகளும், ஆல் இண்டியா பர்சனல் போர்டுன்னு சொல்லி, ஜமியத் உலமா ஹிந்து சொல்லி, தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை, இது மாதிரி வக்ஃப் போர்டு, காசியார் மன்றம் எல்லாமே, ஆக அந்த அடிப்படையில் இங்கே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அமைப்புகளும் இந்த மாதிரியான சட்டத்துக்கு எதிரான ஒரு கருத்தை வெளியிட்டு அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த சட்ட திருத்தம் ஏன் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, இந்த சட்ட திருத்தினாலே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்தியாவில் உள்ள வக்ஃப்கள் இல்லாமல் ஆக்க விரும்புகிறார்களா அல்லது இருப்பதை இனி வருங்காலத்தில் எப்பொழுதுமே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களா, அவருடைய உள்ளம் என்ன சொல்லுகிறது, இன்டென்ஷன் என்ன என்பதையெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு வந்துவிட்ட காரணத்தினால் இதற்கான ஒரு கருத்தரங்கத்தை இந்திய முஸ்லீம் லீகுடைய தமிழ் மாநில இந்த கிளையின் சார்பாக இது நடத்தப்படுகிறது. இதற்கான ஏற்பாட்டை மாநில முஸ்லீம் லீகிலே உள்ள மாநில பொதுச் செயலாளரும் மற்றும் உள்ள நிர்வாகிகளும் மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்துக்கு நமது மிகப்பெரிய சிறப்புக்குரிய தலைவராக ரஹ்மான் கான் அவர்களை நாம் அழைத்திருக்கிறோம். காரணம் ஆரம்பமாக நான் சொன்னேன், ரஹ்மான் கான் அவர்கள் 40-50 வருட காலமாக இந்த பிரச்சனை பற்றி தெளிவானவர் மட்டுமல்ல, இந்தியாவில் இப்பொழுது இருக்கக்கூடிய அனைத்து வக்ஃப் சட்டங்களும் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் அவர்தான். ஆகவே அந்த சட்டங்களை திருத்தக்கூடிய இந்த மத்திய அரசு என்ன அடிப்படையில் திருத்த விரும்புகிறார்கள், எதனால் இந்த நோக்கத்தை கொண்டு வருகிறார்கள், இந்த திருத்தம் வந்தால் என்ன சமுதாயத்துக்கு ஏற்படும், திருத்தம் வந்தால் மஸ்ஜிதுகள் இருக்குமா, கபர்ஸ்தான் இருக்குமா, தர்காக்கள் இருக்குமா, மஸ்ஜிதில் என்று நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் நிமிடத்தில் ஒப்படைப்பார்களா, முத்தவர்கள் இருப்பார்களா என்ற ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு தெளிவான பதில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த கருத்தரங்கத்திற்கான ஏற்பாட்டை முஸ்லீம் லீக் சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக மிகச்சிறந்த அறிவாளி பெருமக்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் கூறக்கூடிய ஒவ்வொரு கருத்தையும் நீங்கள் ஆழமாக கேட்டு உள்வாங்கிக் கொண்டு இறுதியாக நாம் செய்ய வேண்டிய முடிவு என்பதை காலப்போக்கிலே நாம் கூற இருக்கிறோம். ஆக முதலில் இந்த திருத்தச் சட்டம் ஏன், எதற்காக, எதனால் எதிர்க்கிறோம் என்ற தெளிவை ஏற்படுத்தி கொண்டு, இது முஸ்லீம் சமுதாயத்துக்கு மட்டும் இந்த தெளிவை ஏற்படுத்திவிட்டால் போதாது, நமது சகோதர சமுதாய மக்களுக்கும் இந்த வக்ஃப் சட்டத்தினாலே வரக்கூடிய சாதக பாதங்களை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. ஆக ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அரசியல் காரணத்திற்காக இந்த வக்ஃப் சட்டத்தை, திருத்த சட்டத்தை எதிர்ப்பாக யாரை நிறுத்திவிடக்கூடாது என்பதை எடுத்து காட்டுவதற்காகவும், இது எந்த அடிப்படையிலே எதிர்க்க வேண்டிய நிலை இருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்லி காட்டவும், நமக்கு நாமே தெளிவுபடுத்தவும், அதே நேரத்தில் தெளிவடைந்த முஸ்லீம் சமுதாயம், நமது சகோதர சமுதாய மக்களுக்கும் அந்த தெளிவை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கூட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய, பேசப்படக்கூடிய கருத்துக்கள் அத்தனையும் தமிழ் முஸ்லீம் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, இந்திய முஸ்லீம் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா சமுதாய மக்களுக்கும்
பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இதில் கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நல்வாழ்த்தை கூறி இந்த கருத்தரங்கத்தினாலே சிறந்த ஒரு நன்மையை நீங்கள் பெற வேண்டும் என்று இறைவனத்திலே வாழ்த்தி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதோட இந்த கருத்தரங்கத்துக்கு நமது மரியாதைக்குரிய திராவிட கழகத்தினுடைய தலைவர், தமிழக தலைவர் தந்தை பெரியாருடைய சீடர் மானமிகு வீரமணி ஐயா அவர்கள் வாழ்த்து கூறி அனுப்பியிருக்கிறாங்க. இது இப்போ தான் வந்து கிடைத்தது. இந்த வாழ்த்தில் என்ன பேரன்புடையீர் வணக்கம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா 2024 ஆலோசனைகளும் ஆட்சேபனைகளும் என்ற தலைப்பில் மாபெரும் கருத்தரங்கம் இன்று 27/9/2024 நாளில் நடைபெறும் அழைப்பிதழ் கிடைத்து பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறோம். காலத்தால் மேற்கொள்ளப்பட வேண்டிய அரிய முயற்சியும் தேவையுமானது கூட. இக்கருத்தரங்கில் தலைசிறந்த ஆளுமைகள் பங்கேற்று கருத்து தெரிவிக்க விருப்பது பெருமைக்கும் பாராட்டுக்கும் உரியது. கருத்தரங்கம் சிறப்பாக பயனுள்ள வகையில் நடந்து வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போதைக்கு தங்கள் அன்புள்ள கி வீரமணி தலைவர், திராவிட கழகம். நன்றி.